கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வேளையில் பார்க்கிறோம், கர்த்தர் வாக்கு பண்ணுகிற காரியம் 3 காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். நான் உன் வலது கையை பிடிக்கிறேன், பயப்பட வேண்டாம், உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பயம், இதை கண்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி ஆகுமோ என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். அல்லது எனக்கு துணை செய்வதற்கு யாரும் இல்லையே, உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, நம்மோடு சேர்ந்து இயங்குவதற்கு யாரும் இல்லையே, நம்மை பலப்படுத்துவதற்கு, நமக்கு புத்தி சொல்வதற்கு யாரும் இல்லையே, நம்மை வெற்றி பாதையில் நடத்துவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு ஒரு ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இன்று உங்கள் வலது கையை நான் பிடிக்கிறேன், உங்கள் குடும்பத்தின் வலது கையை பிடிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வலது கையை பிடிக்கிறேன், உங்கள் பெற்றோருடைய, உங்கள் உறவினர்களுடைய வலது கையை நான் பிடித்து உங்களுக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து பலவிதமான துணை செய்கிற தேவனாக உங்கள் வலது கையை பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். இன்றைய நாளிலே கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை செய்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வலது கையையும் இந்த நாளிலே பிடித்து ஆண்டவரே பயப்படாத படிக்கு சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீங்கள் துணை செய்யுங்க. ஆண்டவரே, இதுவரையும் மனிதர்களை யாரும் நம்பியிருந்தால் கூட அந்த காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் துணையாக இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.